குலதெய்வம் உருவாக்கணும். ஆமா, அது எந்த மாதிரி நோக்கத்துல உருவாக்கணும்னா அது ஒரு விதமான சக்தி. இது இந்த மாதிரி ஒரு சக்தியோட உருவாக்கப்பட்ட உயிருக்கு மட்டும் அது செயல்படும். இப்ப அதெல்லாம் விஞ்ஞானம் போச்சு, ஏதோ ஒரு நம்பிக்கையில பண்ணிக்கிறாங்க. நம்பிக்கையை விட்டுடுங்க, இதுல அடிப்படையான ஒரு விஞ்ஞானம் இருக்குது. இப்போ நமக்கு இது ஒரு மேக்னெட்டிசம்னா ஒரு மாதிரி வேலை பண்ணுது, எலக்ட்ரிசிட்டினா ஒரு மாதிரி பண்ணுது, நியூக்ளியர் ஃபோர்ஸ்னா ஒரு மாதிரி பண்ணுது. இது நமக்கு தெரியும் தானே. இப்போ கிராவிட்டினா இன்னொரு மாதிரி செயல்படுது. இப்போ உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஜெனட்டிக்ஸ்க்கு நாம் ஒரு விதமான ரூபம் உருவாக்கி கொடுக்குறோம். நீங்க அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க இங்க 4 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் எல்லாமே அந்த ஒரு குலம் கோத்திரத்துல அந்த ஒரு குலத்திலேயே இருந்தா, கோத்திரம் மிக்ஸ் பண்ணாம நீங்க வாழி வந்திருந்தா, அப்படியே மெயின்டைன் பண்ணி வந்திருந்தா அண்ணாதி காலத்துல இருந்து, இப்போ இந்த குலதெய்வம் உருவாக்குனா அது உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். நான் பக்கத்துல உட்கார்ந்தா எனக்கு வேலை செய்யாது. இது விஞ்ஞான பூர்ணமா உருவாக்குனது. இப்போ ஒரு மூட நம்பிக்கையை நான் மாத்தி போட்டோம்.